ஹலோ மக்களே, வெல்கம் அகேன் டு டோனி எக்ஸ்பிரஸ். இது வந்து டே 37 ரிவ்யூ வீடியோ நான் போட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது வீடியோ இதுதான். என்னென்னா ஆஃப்டர் தி எபிசோட் என்ன நடந்துச்சுன்றது தான். புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி உருவாயிருக்கு. அது மக்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இவர் அதுதான் பண்ண போகிறாருன்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். என்னென்னா ரயன் அண்ட் சௌந்தர்யா. ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நைட்டில் வந்து போய் படுத்துன்னு இருக்கும்போது சௌந்தர்யா அண்ட் ராணவ் தான் ரயன் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது ரயன் வந்து மைக்கை காட்டிட்டார். அப்போ வந்து மைக்கை போடுங்கன்னு சொல்லிவிட்டு சௌந்தர்யா தான் பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு அருண் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இந்த மாதிரி போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து ரயன் வந்து மைக் போடல, அதனால் நான் இதை டாஸ்க் பண்ணுறேன், எல்லோரும் மைக் போடுங்கன்னு சொல்கிறது தான் டாஸ்க் எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும். ஸோ லவ் ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் வெளில பேசினேன். விஷாலோட லவர், பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், தர்ஷிகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, தர்ஷிகாவோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்டோரி, முத்துக்குமரனோட லவ் ஸ்டோரி, சாச்சனாவோட க்ரஷ் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் உள்ளே வந்து ரயனும் சௌந்தர்யாவும் ஒன்றா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த மைக் மேட்டர்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரு பாட்டு பாடினாங்க, சத்தியமா நீ சொல்லுறேன்டின்னு. அந்த பாட்டு 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ லவ் ஃபீலிங் பாட்டு ஒன்று பாடிட்டு ஜாக்லினை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சாங்க. ஜாக்லின் ஆக்சுவலி ஏதோ கலாச்சார மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க ஓடி போய்ட்டு எகிரி குச்சி அவங்க மேலே ஏறி உட்காந்து லவ் அந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்னென்னா, இப்போ ரயனுமே அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பண்ணார். இப்போ உள்ளே வரும்போதே சௌந்தர்யா கூட க்ளோஸாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சௌந்தர்யா கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ மக்கள்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாலலாம் விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ட்ராக் ஒன்று போட்டாங்க. ஆனால் அது அப்படியே ரயன் வந்ததுலேருந்து மாறிடுச்சு. விஷால் வந்து சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசுனது மக்களுக்கு அந்த ட்ராக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரயன் அண்ட் சௌந்தர்யா அந்த பேரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் எப்படி கொண்டாட ஆரம்பித்தோம், இது இதனால் உள்ளே நடந்துச்சா இல்லை உள்ளே நடக்கிறதுனால உள்ளே நடக்கும்னு யோசித்து வெளில பண்ணாங்களான்னு தெரில. பட் எதிர்பார்த்த மாதிரியே ரயனும் சௌந்தர்யாவுக்கும் லவ் ட்ராக் ஒன்று ஆரம்பிக்க போகுது. மேபி இன்னைக்கு எபிசோடில் அதை காட்டல, நாளைக்கு காட்டினாங்கன்னா லவ் ட்ராக் கன்ஃபார்ம். நாளைக்கு காட்டலைன்னா அடுத்தது என்ன நடக்கும், ஒரு வேளை பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. லவ் பண்ணாதான் பிக் பாஸ் வந்த மாதிரி இந்த சீசனும் ஒரு லவ் ட்ராக்கை எதிர்பார்க்க போகிறோம். கடவுளே எப்படா இதுக்கு ஒரு எண்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனிவே பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளைய ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thank you. Like, comment, share, subscribe and hit the notification bell.